தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காணொளியில சென்னையில் நடந்த ஒரு மிக மோசமான மிக கொடூரமான சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது 16/9/2025 அன்னைக்கு சென்னையில் இருக்கிற வானகரம் சிக்னலில் இருந்து வேலப்பஞ்சாவடி சிக்னல் வரைக்கும் சுமார் ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு கருப்பு நிற காரு மிக அதிவேகமாக ஸ்பீடாக போய் எதிரில் வர்ற ஆட்டோ, ஓரமாக போகிற மனிதர்கள், ஓரமாக போகிற அந்த பைக்கு இதெல்லாம் இடித்து துவம்சம் பண்ணி ஒரு வழியாக வேலப்பஞ்சாவடி சிக்னலில் போய் முட்டி மோதி நிற்குது. போலீஸ்காரங்களுக்கு ஒரே குழப்பம், யாரா இந்த டைமில் இந்த மாதிரியான வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கோபத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த காரை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விபத்தெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே போய் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் போயிட்டு அந்த காரை நோக்கி போயிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த காரில் பொதுவாக யார் இருப்பான் இந்த மாதிரி வேலை பண்ணவன் அப்படின்னு சொல்லி காரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு மிருகம் ஃபுல்லாக குடிச்சிட்டு வெளியில் வருது. அப்பதான் பார்த்தா அவனுடைய உடல் மொழி, அவனுடைய பேச்சு, அவனுடைய திமிர்த்தனம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் அப்படின்னு தெரியுது. இது ஒரு விபத்து. இந்த மாதிரி விபத்து இந்தியாவில் பல இடத்துல நடந்திருக்கு. பல பேர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி அப்பாவிகளை இடிச்சு தள்ளி இருக்கிறாங்க. இதுல என்னங்க ஒரு ஸ்பெஷல் இருக்கு, இதுல என்ன ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுல இருக்கிற ஒரு நுணுக்கமான அரசியல், அதாவது இந்த விஷயத்துல மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, மீடியா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, போலீஸ்காரர்கள் அதிகாரம் எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு, அரசியல் கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றதை பொறுத்து தான், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னுடைய மைண்ட்ல என்னுடைய நாலேஜுக்கு என்ன இந்த விஷயத்தை பத்தி இதில் இருக்கிற அரசியல் நான் அதை பற்றி நான் புரிஞ்சுக்கின விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். அதுதான் இந்த வீடியோ. முதல்ல சாய் சரவணன், அதாவது இந்த 35 வயது மதிக்கத்தக்க இந்த ஒரு மிருகம் காலையில என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, வீட்டுல அவன் ஒய்ஃபு கிட்ட தகராறு பண்ணிக்கின்னு சின்ன குழந்தை 3 வயசு குழந்தை அதை எடுத்து தூக்கி வண்டியில் உட்கார வச்சுக்கின்னு ஃபுல்லா குடிச்சிட்டு, அதாவது அவன் வீட்டிலே குடிச்சானா இல்ல வெளியில குடிச்சானா எங்க குடிச்சான்னு தெரியல, ஆனா ஃபுல்லா குடிச்சிருக்கான். குடிச்சிட்டு செம்ம ஸ்பீட்ல ஹை ஸ்பீட்ல வண்டியை ஓட்டிருக்கான். அதாவது குடிக்கிறது ஒரு தப்பு, குடிக்கிறது தப்புன்னு சொன்னா அது அவங்க விருப்பத்துல போயிருது. அதுக்கப்புறமா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது மிக மிக மோசமான தவறு. இந்த தவறையும் செஞ்சுட்டு ஒரு 3 வயசு குழந்தைய தூக்கி வண்டியில உட்கார வச்சு ஹை ஸ்பீடு போற வழியில போறவங்களெல்லாம் இடிக்கிறான். அப்போ இந்த குழந்தை அந்த விபத்தெல்லாம் பார்த்து என்ன மாதிரியான மனநிலை அந்த குழந்தைக்கு வந்திருக்கும். அப்போ காலையில குடிக்கிறது தப்பு, ஹை ஸ்பீட்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தப்பு, எதிரில் வர்றவங்களெல்லாம் இடிச்சிட்டு ஒரு கட்டத்துல போயிட்டு ஒரு எங்கேயோ போயிட்டு நின்று அதுக்கப்புறமும் அவன் பண்ற ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அதுதான் அங்க ஹைலைட். அதாவது பொதுவா பாத்தீங்களான்னா இந்த மாதிரி விபத்து பண்றவங்க அவங்களுக்கு ஒரு விபத்து பண்ணிட்டோமேன்ற அந்த ரியலைஸ் மனசுக்குள்ள வந்துட்டு போறதுக்கு ஒரு படபடப்பு, ஒரு உடம்பெல்லாம் வேர்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த போதையெல்லாம் அப்படியே சல்லுன்னு இறங்கி அடுத்து எங்கேயாவது வண்டியை போட்டு ஓடலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இவன் என்ன பண்றான்னா இவ்வளோத்தையும் பண்ணிட்டு போலீஸ்காரர்கிட்டையும் சரி அந்த பொதுமக்களுக்கிட்டையும் சரி இவன் போய் அடிக்கிறதுக்கு போறான். யாரோ ஏதோ ஒருத்தர் கொஞ்சம் ஹைட்டா இருக்காரு, அவரு கோவப்பட்டு அவங்க கிட்ட பேசுறாரு. அப்போ இவன் என்ன பண்றான்னா கோவப்பட்டு அடிக்கிறதுக்கு ஓடுறான். நீங்க அந்த வீடியோவில் நீங்க பாருங்க, போலீஸுகிட்ட போய் கத்துறான், சத்தம் போடுறான், ஒரே ஷவுட் பண்றான். இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாகவும் வினோதமாகவும் ஒரு விசித்திரமாகவும் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல பொதுமக்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு சிலர் கோபமாகி பல பேருக்கு
இவனை எதுக்கு இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. போலீஸ்காரர் படாத பாடு படுறாரு. ஏன்னா இவர் வந்து அதனால இவர் வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா அவங்க கிட்ட அந்த ஆள் கிட்ட கெஞ்சுறாரு. டேய் எந்திரா எந்திரா அப்படி இப்படின்னு ஏதோ பேசுறாரு தவிர, இதுவே வந்து அந்த இடத்துல அதாவது பார்ப்பனர் அல்லாத சமூகமா வேற யார் இருந்தாலும் சரி, இப்போ வேற மாநிலத்துக்காரன் ஒரு தெலுங்கு பேசுறவன, இல்லைன்னா ஒரு நார்த் இந்தியா, இல்லைன்னா அதாவது பார்ப்பனர் அல்லாத யார் இருந்தாலும் அந்த நேரத்துல போலீஸோட வாயில என்ன மாதிரியான வேர்ட்ஸ் வந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். போலீஸ் எப்படி இவ்வளோ மோசமான வேலையை பண்ணியிருக்கான். ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் ஒரு 20 பேர் அடிச்சு தூக்கியிருக்கான். ஃபுல்லா எலும்பு முறிவு அவங்களுக்கெல்லாம். 2 பேர் ஸ்பாட்லே டெத்து. இந்த மாதிரி விஷயம் பொதுமக்களுக்கும் சரி போலீஸ்க்கும் சரி எவ்வளவு கோபம் வந்திருக்கணும். ஆனா அங்க ஒரு சிலர் பேர் மட்டும்தான் அவனை வந்து முன்னின்று கேட்க வர்றாங்க. ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல வந்து தெரியும் இவங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கிறதுனால, இவங்க யாரு என்னன்னு சொல்றது தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்களுடைய எதிர்வினை பயங்கரமா இருக்கும். அவங்களுடைய இது வந்து சப்போர்ட்லாம் பொலிட்டிக்கல் ரீதியா அதிகமா இருக்குன்றதுனால எல்லாருமே தயங்குறாங்க. போலீஸ்காரர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா அவர் வந்து டீல் பண்றாரு. இதே மாதிரி அடுத்தவங்களை டீல் பண்ண முடியுமா? அப்போதான் எவ்வளோ நல்ல போலீஸ் மாதிரி தெரியுறாங்க தெரியுமா எனக்கு. அன்னைக்கு பார்க்கும்போது தான் எல்லாருக்கிட்ட இந்த மாதிரி போலீஸ் நடந்துக்குன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும் இந்த போலீஸ் அவ்வளோ சாஃப்டா என்ன மாதிரி டீல் பண்றாங்கன்றத நீங்க அந்த வீடியோவில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த வீடியோல வந்து அதாவது அந்த காருக்குள்ள அவனை இல்லாம வேற ஒருத்தர், அதாவது வேற்று பார்ப்பனர் அல்லாது யாராவது இருந்திருந்தா, இந்த மக்கள் வந்து வேற்று மொழி அதாவது வேறு மாநிலத்தை மனிதன் யாராவது இருந்திருந்தா, இந்த பொதுமக்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த அதிகார வர்க்கம் அரசியல்வாதிகள் இந்த மீடியா எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றது தான் என்னுடைய கற்பனையில இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து பண்ணி விவரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து அதை பின்தொடர்ந்து வந்தாங்க இல்லையா. இந்த இடத்துல வந்து பார்ப்பனர் அல்லாத வேற ஒருத்தர் யாராவது இருந்திருந்தா, உதாரணத்துக்கு அதுல வந்து இந்த புள்ளிங்கோ அப்படின்ற மாதிரி கலரா தலை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா ஸ்டைல யாராவது ஒரு பையன் வந்து இறங்கியிருந்தா, அதுக்குள்ள இருந்திருந்தா பொதுமக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, தர்ம அடி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா போலீஸ்காரர் பொதுமக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே சேர்ந்து தர்ம அடி அடிச்சு அவனை கண்ட மேனிக்கு திட்டி என்ன அதாவது வேற வழி ஆயிட்டு இருப்பான் அவங்க. அதே மாதிரி வேற்று மொழிக்காரன் இல்ல ஒரு இஸ்லாமியரோ இருந்திருந்தா பொதுமக்கள் வந்து இன்னும் வந்து அவங்கள பலமா தாக்கி அவனுக்கிட்ட வந்து தன்னுடைய கோபத்தை வந்து முழுசா வெளிப்படுத்துறதுக்கான அந்த இடம் வந்து மாறி இருக்கும். அதான் என்னுடைய கருத்து. ஆனா பொதுமக்கள் வந்து கொஞ்சம் பயந்து எதுக்கு நமக்கு இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸோட ஒரு பொலிட்டிக்கல் அரசியல, அதாவது ஃபுல்லா அவங்களுக்கு இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு தருணமா தான் நான் அந்த இடத்த பாக்குறேன். அடுத்து போலீஸ் அந்த இடத்துல பார்ப்பனர் அல்லாத வேறு ஒரு யாரா இருந்திருந்தாலும், அதாவது நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் அந்த புள்ளிங்கோ இல்லைன்னா வேற்று மொழி பேசுறவங்க, நான் அதாவது பார்ப்பனர் அல்லாத வேற எந்த ஒரு உயர் சாதியில இருந்திருந்தாலும் சரி, போலீஸ் என்ன பண்ணிருப்பார்னா எடுத்த எடுப்பிலே அவர் வாயில என்ன வந்திருக்கணும்னு சொன்னா அப்படி வந்திருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் கெட்ட வார்த்தைங்க ஆளுக்கு ஏத்த மாதிரி பல கெட்ட வார்த்தைகள் வாயில் வரும். பல தர்மடிகள் விழுந்திருக்கும். ஷூ காலு எட்டி வச்சிருப்பாரு. இப்படியெல்லாம் ஒரு நடந்திருக்கும். ஆனா அங்க இருந்தது அதனால என்னன்னு சொன்னா கெஞ்சறாரு. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அவ்வளோ ஒரு தர்ம சங்கட நிலைமையா போச்சு போலீஸுக்கு. இப்போ மீடியா என்ன பண்றாங்க, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அதை கவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பத்தியான ஒரு நியூஸ் எதுவுமே இல்லை. அதாவது 2 பேர் இறந்து போயிட்டாங்க, பல பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது அந்த அடுத்த நாள் வந்து அந்த இறந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு
என்ன மாதிரியான நீங்க அதை ஆக்ஷன் எடுக்க போறீங்க, அதாவது எங்க போயிட்டு இருந்தாரு, எதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுடைய குடும்ப பின்னணி என்ன, அதுல ஒரு சோகம் இருக்கு இல்லைங்களா. திடீர்னு ஒருத்தன் வந்து கார்ல வந்து அடிக்கிறான், 2 உயிர் வந்து போகுது. அந்த 2 உயிரும் சென்னையில் தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சோசியல் மீடியாவும் சரி, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலும் சரி அதை வந்து கவர் பண்ணவே இல்லை. இது என்ன மாதிரி ஒரு டிசைன் பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி அது இப்போ பல விஷயங்கள் யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது சாதாரண விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது மாதிரி வந்து கவர் பண்ணி இதை பிஜிஎம் எல்லாம் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா சாதாரணமா வேலைக்கு போறவங்க ஒருத்தன் ஒரு கபோதினால ஒரு புறம்போக்குனால அடிபட்டு செத்துருக்காங்க. இதனுடைய இம்பாக்ட் வந்து மக்களுக்கு தெரிய வேணாவா? இப்படி ஒரு நடந்திருக்கு, அவனுக்கு வந்து என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும், அது என்னென்ன செக்ஷன்ல கைது பண்ணியிருக்கிறாங்க, அடுத்த நாள்ல நீங்க செக் பண்ணி பாருங்க வானகரம் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் இருக்காது. இதுதான் இதோடைய மீடியாவின் லட்சணம். இதே வந்து அந்த இடத்துல வேற ஒருத்தர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேற ஒரு மாதிரியான நான் புள்ளிங்கன்னு சொல்ற அந்த மாதிரி டைப் இருக்கிற ஆளுங்க, இல்ல கொஞ்சம் அதாவது பார்ப்பனர் அல்லாத வேற எந்த சமூகமா இருந்தாலும் சரி இந்த மீடியா போய் கவர் பண்ணிப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதாவது வேற்று மாநிலத்தவர்கள் யாராவது இருந்திருந்தா அது வந்து உள்ள வந்து வேற ஒரு மாநிலத்தக்காரர் வந்து ஒரு தமிழரை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ற அந்த ரீதியில கொண்டு போய் அதை வந்து ஜனத்துக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மீடியா என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு மட்டும் கவர் பண்ணதோட அந்த விஷயத்த வந்து பெருசா பேசவே இல்லை. இது ஒரு குற்றச்சாட்டாவே இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணல அப்படின்றது தான். ஏன்னா பிறகு அரசியல்வாதிகள் எப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஓட் பேங்க் எதை வச்சு, அதாவது ஒரு விஷயத்துல ஓட் பேங்க் வந்து வரும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்துல அவங்க மும்முரமா இறங்கி வேலை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பல இடத்துல இருக்கும். அதனால அதை ஒரு கண்டனம் கூட கிடையாது. இந்த மாதிரி எதிர்கட்சிகள் வந்து இருக்கிறாங்க, இப்போ ஆளுங்கட்சி டிஎம்கே இருக்கு, எதிர்கட்சிங்க இப்படி நடக்குது, இது என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு அவனை வந்து தக்க தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு இன்டர்வியூ எந்த ஒரு அரசியல் தலைவரும் கொடுக்கவே இல்லை. இதே வந்து அந்த இடத்துல வந்து பார்ப்பனர் அல்லாத வேறு மாநிலத்த நபர் இருந்திருந்தா, அதாவது இங்க தமிழக மக்களுக்கு வந்து ஒரு உயிர் பாதுகாப்பே கிடையாது. முக்கியமா வந்து வேற மாநிலத்தக்காரனா இருந்திருந்தா இந்த நாம் தமிழர் சீமா வந்து உடனே உள்ள வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா தமிழர்களை வந்து திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜாம்பி கூட்டமே ஃபுல்லாவே வந்து யூடியூப்லயும் எல்லா இடத்துலயும் கதறி இருக்கும். அடுத்து வந்து ஒருவேளை முஸ்லீமா இருந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த அரசியல்வாதிகள் சொல்லவே வேணாம். என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னா முக்கியமா இந்த பிஜேபி, ஏற்கனவே மதுரை ஆதீனம் அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் ஒரு கார்ல போறப்போ அவர் தான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாரு. அப்போ வேற ஒரு கார் வந்து இவர் காருனால ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கின்னு அவங்க போயிடுறாங்க. இதை என்ன பண்றாருன்னா ஒரு பிரஸ் மீட்ல ஒரு பப்ளிக்கா என்ன பண்றாருன்னா என்ன வந்து ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தாங்க. அவர் எப்படி ஒரு அடையாளத்தை சொல்றாருன்னு சொன்னா தொப்பி தாடின்றாரு. இவர் ஒரு மதத்துக்கான அடையாளமா இருக்கிறாரு. இவ்வளவு ஒரு மோசமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. இதுதான், அதாவது அந்த காருக்குள்ள வேறு ஒரு நபர் முஸ்லிமாவோ இல்ல கிறிஸ்தவராவோ வேறு மொழி பேசுறவரோ இருந்திருந்தா இந்த அரசியல் கட்சிகள் இன்னைக்கு ஆளுற அந்த டிஎம்கே வந்து சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. அதாவது அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ற ரேஞ்சுக்கு போயிருப்பாங்க. ஹைலைட்டா என்ன நடந்திருக்குன்னு சொன்னா மோடி இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருப்பாரு. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ இறந்தவங்க 2 பேர் இருக்கிறாங்க, அதுல யாராவது பார்ப்பனரா இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பஞ்ச கச்ச அந்த வேட்டி கட்டிக்கின்னு மேல துணி போடாம ஒரு டவல் போட்டு பூணூல் ஒன்று போட்டு இருந்து அங்க செத்து இருந்தா இந்தியாவே டிபேட் பண்ணியிருப்பாங்க. இதை நடந்திருக்குமா நீங்க சொல்லுங்க, கற்பனையில வைங்க விஷயத்தை. எல்லா மனுஷர்களும் இங்க ஒண்ணுன்றதான சட்டம். ஆனா 2 உயிர் போயிருக்குது ஒரு கபோதினால, ஒரு புறம்போக்குனால. ஆனா என்ன மாதிரி ரியாக்ஷன் நடந்திருக்கீங்க, அதுதான் அந்த வீடியோ போடுறது. ஏன்னா இப்படி இந்த பிரச்சனை இருக்கும்போது இதோட
இதோட சார்ந்து, அதாவது இதோடு ஒத்து போற மாதிரி ஒரு சேம் ப்ராப்ளம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளையா இருக்கிற மதுரை உயர்நீதிமன்றத்துல நீதிபதியா இருக்கிற சுவாமிநாதன், அதாவது ஜட்ஜு, அவர் வந்து ஒரு விஷயத்த மேடையில, அதாவது பார்ப்பனர்கள், அவர் வந்து சுவாமிநாதன் வந்து ஒரு பார்ப்பனர், அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிறாரு. அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கின்னு அங்க இருக்கிற பார்ப்பனர்கள் ஒரு சுமார் ஒரு 500-600 பேர் இருக்கிறாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து அவர் ஒரு விஷயத்த ஷேர் பண்றாரு. அதாவது ஒரு அமெரிக்காவில் வாழற ஒரு அண்ணன் தங்கச்சி, அவங்களும் பார்ப்பனர்கள். அதாவது அங்க போயிட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா இந்த விஷயத்த அவர் ஷேர் பண்றாரு. அமெரிக்காவில் வாழ்ற அண்ணன் தங்கச்சி இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்தியாவில் வந்திருந்த போது காரு வந்து அந்த லேடியா இருக்கிற அந்த பார்ப்பனர் லேடி வந்து டிரைவ் பண்றாங்க. அப்போ ஒரு ஆளை வந்து அடிச்சு தூக்கிடுறாங்க. அதுல அந்த அவரு வந்து ஸ்பாட் அவுட். இந்த இந்த இன்சிடென்ட் ரெண்டும் சேமா வர மாதிரி வருது இல்ல? சொல்றாருங்க. அதாவது அந்த லேடி என்ன பண்றாங்க, ஸ்பாட் அவுட் ஆன உடனே இந்த விஷயம் போலீஸ் கேஸா மாறி அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து 18 மாசம் வந்து கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருது. உடனே என்ன பண்றாங்க, நூல் போட்ட மாதிரி என்ன பண்றாங்க, நூலை பிடிச்சி சப்போர்ட்டுக்காக யாரை பண்ண இந்த இதில் 18 மாசம் வந்து நம்மளால எப்படி ஜெயிலில் இருக்கிறது அப்படின்றத அது ஒரு பெரிய சோகமா மாறி என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவங்க இந்த ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் கிட்ட, இந்த நீதிபதி கிட்ட வர்றாங்க. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா அந்த விஷயத்த அந்த ஸ்டேஜில் எப்படி கன்வே பண்றாருன்னா, வேதம் படிச்சவங்க, ரொம்ப புனிதமானவர்கள், இந்த மாதிரி விஷயம் ஜெயிலில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு, இவங்களை எப்படி இருந்தாலும் விடுதலை பண்ணணும். அதாவது ஒருத்தனை இடிச்சு தள்ளி இருக்கிறாங்க, ஒருத்தனை ஸ்பாட் அவுட் ஆயிட்டு இருக்கிறாரு. ஆனா இவருடைய திங்கிங் எப்படி சொல்றாருன்னா, அந்த விஷயத்த நீங்க அந்த வீடியோவில் பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அதாவது இவங்க வேதம் படிக்கிறவங்களாம், மனிதர்களே உயர்ந்தவர்களாம், அதனால இவங்களை காப்பாற்ற வேண்டியது வந்து இவருடைய பொறுப்பாம் அப்படி சொல்றாரு. நீங்க ஒண்ணு பாருங்க, வேடிக்கையா இருக்கும் அவரு. அதாவது அதனால சட்டத்துல இருக்கிற நுணுக்கங்கள்லாம் வச்சு ஹை விட்னஸ் யாருமே பார்க்கல. ஒருத்தன் வந்து இடிச்ச மாதிரி சொல்றான், ஒருத்தன் அப்படி சொல்றான், இப்படி சொல்றான். ஆனா டைரக்டா ஹை விட்னஸ் எதுவுமே இல்லாதனால அவர் வந்து விடுதலை வாங்கி கொடுக்குறாராம். இது வந்து அந்த தினமலருடைய வீடியோவில் ஒன்று வந்திருக்கு, நீங்க அதில் போய் பாருங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்ல தினமலர், தினமணி, தினமலர் பேப்பரும் சரி, அந்த யூடியூப் சேனலும் சரி, எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு சங்கி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வீடியோவிலேயே கீழே போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல, ஏன்டா டே செத்து போனவன் வந்து அவனுக்கு என்ன நியாயம் கிடைச்சிது, இப்படி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல அவர் திட்டி கமெண்ட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ இந்த சாய் சரவணனுடைய விஷயமும் இங்க இருக்கிற ஜஸ்டிஸ், அதாவது நீதிபதி GR சுவாமிநாதனும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இவன் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணி அவனுக்கு, அதாவது நீங்க நினைக்கலாம் அவன் போதையில் இருக்கிறான்னு, இல்லைங்க, அவன் தெளிவா இருக்கிறான். அவன் வந்து அவன் பொண்ணை வந்து கொடுக்கல அப்படின்ற கான்சியஸ் இருக்கு. என் பொண்ணை கொடுங்க யாழினி அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தன் அவனை திட்டும் போது ரியாக்ட் பண்ணி அவனுக்கு கோவம் வருது. பொதுவா வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்தாண்ட வந்து சரிஞ்சு விழுந்துருவாங்க ரொம்ப போதையா இருந்தா, இல்லைன்னா வேற மாதிரி ஏதோ ஒண்ணு உளறிட்டு இருப்பாங்கன்னா அவன் தெளிவா இருக்கான் அவன். அதுக்கு அடுத்து அந்த இடத்துல அந்த சாய் சரவண பொதுமக்கள் கொஞ்சம் சுருக்க அடிச்சிடுறாங்க. உடம்புல அடி ஊழ்ந்தவன கொஞ்சம் என்ன பண்றான்னு சொன்னா உடனே வந்து சாமிய மந்திரத்தை வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நீதிபதி அவங்கள வந்து ஒரு பெரிய இவங்க வந்து விசேஷித்தவானவர்கள் அப்படின்றத காட்டுறதுக்கு, இவர் ப்ரூவ் பண்றதுக்காக அவங்கள விடுதலை வாங்கி தர்றாரு. இவனும் வந்து நான் வந்து ஸ்பெஷலான ஆளு அப்படின்னு காட்டுறதுக்காக அங்க மந்திரத்தை யூஸ் பண்றான். இப்போ எல்லாம் ஒரே நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கு புரியும் இதுல. ஏன்னா அவன்தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. இந்த நீதிபதி GR சுவாமிநாதன் இதே மாதிரி வேற ஒரு சமூகத்தில் செஞ்சிருந்தா, வேற ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்க பண்ணியிருந்தா, அதாவது பார்ப்பனர் அல்லாதார் யாராவது பண்ணியிருந்தா இவ்வளோ சிரத்தை எடுத்து பண்ணியிருப்பாரா? ஒருவேளை வந்து பணத்துக்காக அந்த விஷயத்தில் வாதாடி ஒரு வசதி படைத்தவனுக்காக பேசி அதை வெற்றி பெற வச்சிருந்தாலும் அதை இந்த பொது வழியில் அவரால் பேச முடியுமா? இந்த ஸ்டேஜில் வச்சு பேச முடியுமா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவன்தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி.
கடைசியா இந்த வீடியோவை வந்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம இந்தியாவில் இந்தியான்றது வந்து ஒரு சாதிய சமுதாயம். இந்த சாதிய சமுதாயத்தில் தப்பு யார் பண்றான், தப்பு என்னன்றது முக்கியம் கிடையாது. தப்பை வந்து யார் பண்றாங்கன்றதுதான் அந்த தப்புனுடைய வீரியம் வந்து பெருசாகிறதும், அந்த தப்புனுடைய வீரியம் வந்து புஷ்ஷுன்னு சாதாரணமா போறதும் இங்க வந்து காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு. தப்புலாம் வந்து இவங்க டிஃபைன் பண்ணி இவங்க அளவு எடுக்கிறது தான். இது வந்து பெரிய தப்பு, இது சின்ன தப்பு அப்படின்னு சொல்லி. அதாவது தப்பு யார் பண்றாங்கன்றத பொறுத்து தான் அந்த தப்புனுடைய சைஸ் வந்து குட்டி ஆகுறதும் பெருசாகிறதும் இங்க நடந்துட்டு இருக்கு. இதை தான் இந்த வீடியோவில் மக்கள், மீடியா எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, அதாவது ஒரு நாட்டில் 90% வந்து ரியாக்ட் பண்ணணும். ஒரு 10% வந்து மாற்று கருத்து இருக்கலாம், அவங்க சார்பா இருக்கலாம். ஆனா இங்க வந்து நடக்கிறது அப்படி கிடையாது. இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பல பேர் வந்து சைலண்டா தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த சைலன்ஸ் தான் வந்து இவங்களுடைய அரசியல் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து இந்த சமமற்ற தன்மையை எதிர்வினையை ஆற்ற வேண்டியது கடமையா இருக்கு. அதுதான் வந்து ஒரு ஜனநாயக நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்படி கண்டு காணாது இருந்தா அடுத்து சேம் இதே மாதிரி நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டு கொள்ளாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். என்னுடைய சேனல் தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய வீடியோவில் மாற்று கருத்து இருந்தா அதுக்கு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க, நான் பதில் அளிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.